திருப்பூர் மாநகராட்சி வழித்தடத்தில் கதவு கேட் அமைக்கும் தனியார் புரமோட்டர் நிறுவனம் பொதுமக்கள் எதிர்ப்பு. மாநகராட்சி உதவி ஆணையரிடம் மனு. திருப்பூர் காங்கேயம் ரோடு 46வது வார்டு விஜிவி கார்டன் கிழக்கு பகுதி அருகே உள்ள மே பிளவர் கார்டன், சுபத்ரா கார்டன் மற்றும் ஹர்சன் கார்டன்ஸ் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த 2 வீதிகளுக்கு மத்தியில் தனியார் புரமோட்டர்ஸ் நிறுவனம் ஒன்று மனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இடம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 30 அடி வழித்தடத்தை தனியார் புரமோட்டர்ஸ் நிறுவனம் காம்பவுண்ட் சுவர் அமைத்து மாநகராட்சி வழித்தடத்தில் கதவு கேட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த அப்பகுதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நல்லூர் மாநகராட்சி 3வது மண்டல அலுவலகத்தில் உதவி ஆணையாளர் வினோத்திடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறியதாவது: மாநகராட்சியில் அங்கீகரிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட 30 அடி வழித்தடத்தை தனியார் புரமோட்டர் நிறுவனம் சாலையை மறித்து கேட் அமைத்து வருகின்றனர். பள்ளிக்கு குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர்களை ஏற்றிச் செல்லும் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள், வேலைக்கு செல்பவர்கள், கடை வீதிக்கு செல்பவர்கள் என இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி வருகின்றோம். தற்போது அந்த வழித்தடத்தை அடைத்துள்ளனர். இதனால் அன்றாடம் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட வேண்டியது வரும் என்று தெரிவித்தனர். அதுக்கு டாக்ஸு அதான் இவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்கானுங்க. என்னென்ன இது போயிருக்காருன்னு அங்கே போய் 750னா அது எப்படிங்க கரைச்சாலும் 1.5 லட்சம் வரும். அவன் இடம் வாங்கினா 3 லட்சம். காஞ்சி நேரம் ஆகுது. சோலாஃபின் இருக்கு, அங்க அம்மன் இருக்கு. நம்ம தடத்தை பாதிக்குது.